யாரு? ராஜாவின் மனுஷனுடைய மகன் வியாதிப்பட்டிருக்கிறான். அப்படி என்றால் இந்த ராஜாவின் மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவன் எப்படி நிச்சயமாக மிகவும் பெரிய செல்வந்தனாகத்தான் இருக்க முடியும். அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அதனுடைய மகனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கலாம். மேபி அவன் கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம், அதுல இருந்து குறிப்பிடப்படாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படியாக அவன்கிட்ட நிறைய பணம் இருந்திருக்கும், நிறைய ஆட்கள் இருந்திருப்பாங்க, அவன் கூட்டிட்டு போய் சரி பண்ணிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிறான். ஒருவேளை அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானாவூரிலே செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். அதனாலதான் என்ன பண்றான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் கானாவூருக்கு வந்தார் என்று தெரிந்த உடனே அவரை சந்திக்க கப்பூர்நகமில் இருந்து வருகிறார். அதாவது அந்த டிஸ்டன்ஸ் அந்த இன்டர்நெட்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 20 இருந்து 25 மைல் தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கானாவூருக்கும் கப்பர்நகமுக்கும் 20 இருந்து 25 மைல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுமாராக இப்ப நம்ம கிலோமீட்டர்ல கணக்கு பண்ணோம்னா 32 இருந்து 40 கிலோமீட்டர். அது கால்நடையாய் நடந்து வர வேண்டும் என்றால் ஒரு நாள் ஆகும், கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகும். கர்த்தர்கள் அன்பானவர்களே, தன்னுடைய மகனின் விடுதலைக்காக அந்த மனுஷன் பாருங்க, ராஜாவின் மனுஷன் எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வருகிறார். அப்படியாக நமக்கும் விடுதலை வேண்டும் என்றால் நம்முடைய வியாதியிலிருந்து, நம்முடைய தோல்வியிலிருந்து, நம்முடைய துக்கத்திலிருந்து, பிரச்சனை கஷ்டத்திலிருந்து, எல்லா விதமான வியாக்குலத்திலிருந்து நமக்கும் விடுதலை வேண்டும் என்றால் நாமும் நோக்கி பார்க்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? நான் சத்தமா சொல்லிட்டு எங்க சர்ச்சில் சொன்ன எல்லாம் சத்தமே வராது. ஐயோ 3 தடவை கேட்பாரு, சத்தம் கேட்கல. அப்படியாக நமக்கும் விடுதலை வேண்டும் என்றால் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த மனிதன் செய்யணும். அப்படி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நமக்கு வேண்டிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு 3 காரியங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி இந்த ராஜாவின் மனுஷன் தன்னுடைய மகனுக்காக விடுதலை பெற்றுக் கொண்டாரோ அதே போல் நாமும் ஒரு 3 காரியங்களை செய்யும் பொழுது அந்த விடுதலை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அடுத்த வசனம் வாசிக்க, யோவான் 4:47 வாசிங்க.